ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மூவி பார்க்க தாங்க கிளம்பிட்டோம். அதுவும் கருப்பு மூவி. ரீசெண்டாக எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் டிக்கெட் புக் பண்ணி கிளம்பியாச்சு. இங்கே பக்கத்தில் இருக்க சினிமா தேட்டரில் தாங்க புக் பண்ணிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறதால உங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எங்கள் வீட்டில் இருந்து 17 மினிட்ஸ் தான் டிரைவு. ஸோ சினிமா தேட்டர் தான் கிளம்பியாச்சு. வெயில் பார்த்தீங்கன்னா 95 டிகிரி செல்சியஸ். இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக தான் இருந்துச்சு வெதரு. ஸோ சண்டே உங்களோட பிளான் என்னவா இருந்துச்சு? இந்த கருப்பு மூவி பார்த்துட்டீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, மேசா ரிவர் வியூவில் இருக்க சினிமார்க் தான் வந்திருக்கோம். ஸோ சினிமார்க் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மூவி தியேட்டர் செயின் சொல்லலாம் யூஎஸ்ஏல. ரொம்பவே கம்ஃபர்டபுள் ரெக்லைனர் சீட்ஸாக இருக்கட்டும், ஸோ சவுண்ட் குவாலிட்டி ஆகட்டும். ஸோ சில தியேட்டரில் பார்த்தீங்கன்னா, ஹீட்டட் சீட்ஸும் வச்சுருப்பாங்க. டி பாக்ஸ் மூவிங் சீட்ஸ்லாம் கூட இருக்கும். ஸ்க்ரீன் எக்ஸ், அந்த ஐமேக்ஸ் போன்ற ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கூட நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் இங்கே. ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே கிளம்பியாச்சு மூவி பார்க்க. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் எ லாங் டைம் ஐ எம் கோயிங் டு தியேட்டர். ஆல்ரெடி நாங்கள் டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். சப்போஸ் நீங்கள் வாங்கலைன்னா இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும். நம்ம வந்து வாங்கிக்கலாம். மேலே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா கரண்ட் மூவி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க டைமிங் வைஸ். அதை பார்த்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சுங்க. என்ட்ரி ஆன உடனே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாப்கார்ன், ஸ்நாக்ஸ் அந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுங்க. ஜூஸ், பீஸாலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிட்டதால ஆன்லைனில் அந்த கியூஆர் கோட் எடுத்துகிட்டு போயிட்டு கியாஸ்கில் ஷோ பண்ணிவிட்டு பிக்கப் டிக்கெட்ஸ் கொடுக்கணும்ல. அர்ஜென்ட்டில் எனக்கு எங்கே கியூஆர் கோட் பார் இருக்குன்னே தெரில. அப்புறம் ஃபைனலாக பிக்கப் டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸோ டிக்கெட் தாங்க இப்போ பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஃபைனலி ஆல் செட் டு கோங்க. ஸோ டிக்கெட்டும் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்காச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போகும்போதே அந்த போர்டில் வந்து போட்டிருப்பாங்க கருப்பு 4:00 ஷோஸுன்ட்டு. ஸோ நம்ம டிக்கெட் அவங்க ஸ்கேன் பண்ணோன்னே சொல்லிடுவாங்க ஸ்க்ரீன் நம்பர் எங்கே இருக்குன்ட்டு. நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் நம்பர் 12 சொன்னாங்க. ஸோ 5 மினிட்ஸ் ஆல்ரெடி லேட்டு. ஹரிபரியாக உள்ளே நடந்து போயிட்டே இருந்தேன். எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கலைங்க மூவி எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ லெட்ஸ் கோ டு வாட்ச் மூவி. ஸோ உள்ளே போகிற அவசரத்தில் சீட் நம்பரே பார்க்காம போயிட்டேங்க. டோர் ஓப்பன் பண்ண ஸ்ட்ரைக் ஆச்சு. ஐயோ சீட் நம்பர் பார்க்கலையேன்ட்டு. ஸோ பார்த்துட்டு உள்ளேயும் கிளம்பியாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 மினிட்ஸ் லேட்டு மூவிக்கு. இங்கே இருக்க தேட்டர்ஸில் மோஸ்ட்லி இன்டர்வெல்லே கிடையாதுங்க. ஸோ இன் பிட்வீன் மூவியில் தான் நான் வந்து ஸ்நாக்ஸ் கிராப் பண்ணிக்கிட்டேன். பாப்கார்ன் அண்ட் கோக் தான் வாங்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு தெரியாமல் இந்த சைடு போயிட்டேன். ஐயோ ஸ்க்ரீன் அங்கே இருக்குன்ட்டு இந்த சைட் திருப்பியும் வந்தாச்சுங்க. ஸோ ஆஃப் த மூவி இருக்குது. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ அவ்வளோதாங்க மூவி வந்து முடிஞ்சிச்சு. ஸோ சீட்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ரெக்லைனர் சீட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சொன்ன மாதிரி. ஸோ குட்டி ஸ்க்ரீன் தாங்க இது. அப்படியே வெளியே வந்தோன்னா எக்ஸிட்டில் ப்ளே ஏரியா இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு இது விளையாடலான்னு பார்த்தேன். எனக்கு வந்து சூப்பர் மேன் எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி சும்மா எடுத்தேன். ஆனால் வந்து வரல. ட்ரை பண்ணேன். நானும் இதில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேங்க. யூடியூப்பில் நிறைய எடுப்பாங்க. நானும் என்னமோ பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஸோ இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி டக்ஸ் வச்சுருந்தாங்க. ஹோப்பே இல்லாம ப்ரெஸ் பண்ணேங்க இது கீழ. ஆனா வந்து இதில என்ன ஆச்சுன்னா, அது எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஸோ ஒரு டக் மாட்டிக்கிச்சு. ரெட் கலர். எக்ஸைட்மெண்ட் தாங்கல. மேல கீழ குதிச்சுட்டு இருந்தேன் நானு. ஐய்யயோ! வின் பண்ணிட்டேன்ட்டு. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த மாரி கேம்ல வந்து வின் பண்ணாலே அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். நீங்க எல்லாரும் இந்த மாரி கேம் விளையாடிருக்கீங்களான்ட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ சூப்பர் டூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க சினிமா தியேட்டரில் வந்து படம் பார்த்தது. ஸோ இதுதாங்க என்னோட ரிவ்யூ அபவுட் கருப்பு மூவி. இது ஒரு நல்ல மாஸ் கம்பேக் மூவின்னே சொல்லலாம் சூர்யாவுக்கு. ஸோ ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் வில்லேஜ் செட்டப் ஆகட்டும், எமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். அப்புறம் சூர்யா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஃபைட் சீன்ஸ்லாம் செம்ம வேறு லெவலுங்க. த்ரிஷா ரோலும் டீசென்ட் எமோஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சாய் அபேங்கர் மியூசிக் பிச்சிட்டாருங்க. பிஜிஎம் அண்ட் விஷுவல் ட்ரீட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மாஸ் இந்த படம். ஸோ ஃபஸ்ட் ஹாப் ரொம்பவே எங்கேஜிங்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி மாஸ் எலிவேஷன் சீன்ஸ் ஃபேன்ஸுக்கு ஃபுல் ட்ரீட்டாகவே இருக்கும். அண்ட் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரியை நம்மளே கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸ்லோவாகவும் இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து நல்ல இம்பாக்டே கொடுக்கும். ஸோ ஓவராலாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் சூர்யா ஃபேன்ஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்குங்க இது. ஸோ வெதர் நல்லா விண்டியாக இருக்கவே ஒரு வாக்கிங் மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக ஃப்ளைட்டு ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் போயிட்டே இருந்துச்சுங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு முடிச்சாச்சு. இந்த ஈவினிங் இப்படி தாங்க போச்சு. சண்டே ஈவினிங் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். உங்களோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். See you on the next video. Bye bye.